ஒரு செய்தி சொல்லட்டுமா ப்ரோ? உங்ககிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரத்து சின்னத்துல ஒரு குத்து அப்படின்னு ஜூனியர் விகடன் குத்தி வச்சிருக்காங்க. அதாவது இத மாதிரி பத்திரிக்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல் வாரம் ஒருத்தவங்களை பத்தி எழுதுவாங்க. உடனே இன்னொரு பக்கத்துல இருந்து அழுத்தம் வருது, என்ன பத்தி எழுதுங்க அப்படின்னு அழுத்தம் வருதுன்னா, அடுத்த வாரம் வந்து மாத்தி அவங்களுக்கு ஆதரவா எழுதுவாங்க. இது எல்லா பத்திரிகையும் செய்யக்கூடிய விஷயம்தான். ஆனா இந்த ஜூனியர் விகடன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரே புத்தகத்துல 30வது பேஜ்ல ஒண்ணு எழுதியிருக்காங்க, 76வது பேஜ்ல அதையே மாத்தி இவங்க வந்து தலைகீழா எழுதியிருக்காங்க. சோ அப்பனா இவங்க செய்யற வேலை வந்து, வாங்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, வாங்கிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரத்து சின்னத்துல ஒரு குத்து அப்படிங்கிற வேலை தானே செய்யறாங்க. என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நேத்தி வெளியான ஏப்ரல் 18 நேத்தி வெளியான இந்த ஜூனியர் விகடன் இந்த புத்தகத்துல 30வது பேஜ்ல இது இருக்கு. அதுல வந்து தொகுதி வாரியா ஒவ்வொரு தொகுதியிலையும் எப்படி களம் இருக்கு, யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீடைல்டா போட்டிருக்காங்க. அதுல வந்து மயிலாப்பூர் தொகுதிக்கு 30வது பேஜ்ல போட்டிருக்காங்க. திமுகவில் வேலு, ஏற்கனவே அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தவர். ஸோ அவர் போட்டிடுறாரு திமுக தரப்புல இருந்து. பாஜகவில இருந்து தமிழிசை சவுந்தரராஜன், தாவேகாவில் இருந்து வெங்கட்ரமணன், நாம் தமிழர் கட்சியில இருந்து அருண் களம் காண்கிறார்கள். சிட்டிங் எம்எல்ஏ உட்கட்சி கூட ரொம்ப இணக்கமா இருக்கிறதுனால பெரிதாக எந்த புகாரும் அவர் மேல பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது. அவர் அந்த தொகுதியோட சிட்டிங் எம்எல்ஏன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு அப்படியே ரொம்ப பதுசா இருக்கக்கூடிய நபர். பெரும்பான்மையான உள்ள பிராமண சமூக வாக்குகளும், மயிலாப்பூர் தொகுதி அப்படின்னாவே பிராமண மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு தெரியும். ஸோ அவங்களுடைய வாக்கும் மீனவர்களுடைய வாக்கும் வந்து இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுனால, அதாவது பிராமணர்கள் வாக்கு அப்படின்னா அது பிஜேபி என்டி அலையன்ஸுக்கு தான் வரும். அந்த வாக்கும் மீனவர்கள் வாக்கும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போறதுனால இந்த முறை அங்க யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா, திமுகவுடைய வேட்பாளர் வேலு வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு 30வது பேஜ்ல விகடன் வந்து ரொம்ப அருமையா கருத்து கணிப்பை எடுத்து சொல்லியிருக்காங்க. சரி, சூப்பர், இது இவங்க சொன்னதுதான் நடக்க போகுது அப்படின்னு எடுத்து நம்பிக்கிட்டு அடுத்தடுத்த பேஜை படிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, சரியா 76வது பேஜ்ல இந்த 30வது பேஜ்ல இருக்கிறதுல தாமரை 3வது இடம் போகும்னு சொல்லியிருக்காங்க. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திமுக வரும், 2வது விசில் விஜய் வருவாரு, 3வது தாமரை வரும் அப்படின்னு 30வது பேஜ்ல சொல்லியிருக்காங்க. இதை பெரட்டி எடுத்துட்டு போய், கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது எல்லாத்தையும் படிச்சு எடுத்துட்டு போய் 76வது பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா, மயிலாப்பூரில் மலரும் தாமரை அப்படின்னு ஒரு பெரிய, பாத்துங்க எவ்வளவு பெருசு போட்டிருக்காங்கன்னு. 30வது பேஜ்ல தாமரை வந்து 3வது இடத்துக்கு போகும், தமிழிசை சவுந்தரராஜன் ஜெயிக்க மாட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. 76வது பேஜ்ல ஒரே புத்தகத்துல 2 மாற்று கருத்துக்களை போட்டிருக்காங்க. 76வது பேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைநகர் சென்னையில் பாஜக போட்டியிடும் ஒரே தொகுதி மயிலாப்பூர் தான். மயிலாப்பூர்ல இந்த ஒரு தொகுதியில தான் பிஜேபி வந்து போட்டிடுறாங்க. ஸோ தமிழிசை சவுந்தரராஜுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கு. ஒரு ஆளுநராக இருந்தவங்க இவ்வளவு வருஷமா, இதோட அவங்க 7வது எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, 6 எலெக்ஷன்ல நின்று தோத்துருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க வந்து தொகுதியில இவங்க வந்து ரொம்ப சுழன்று வேலை செய்யறதுனால களத்துல நாங்க அவங்கள பத்தி, அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை பத்தி விசாரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் வந்து அவங்களுடைய பெருமை, அவங்க பிரச்சாரம், அவங்களுடைய புகழ் எல்லாம் பாடிட்டு கடைசியா வந்து என்ன முடிக்கிறாங்க அப்படின்னா, மயிலாப்பூர் தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவு தெரிவிப்பதால், அனைத்து தரப்பு மக்களும், அங்க என்ன சொன்னாங்க, பிராமண மக்களும் மீனவர்கள் மக்களும் விஜய்க்கு போயிட்டாங்க, தாமரைக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாங்க. இங்க அனைத்து தரப்பு மக்களும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவு தெரிவிப்பதால் வெற்றி முகத்தில் இருக்கிறார் அவர். தாமரை மலர்ந்தே தீரும் என்று வாசகத்துக்கு சொந்தக்காரரான தமிழிசை தன்னுடைய மயிலாப்பூர் தொகுதியில் தாமரையை மலர வைக்கிறார் என்பதுதான் களத்தில் இருந்து வரும் ரிசல்ட். 30வது பேஜ்ல எனக்கு இதுதான் வெறியே. 30வது பேஜ்ல இவங்க சொன்னதுதான் தாமரை 3வது இடத்துக்கு போகும் அப்படின்னு. அதே ஒரு 30 பேஜ் இந்த தள்ளி 76வது பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா, தாமரை வந்து மயிலாப்பூர்ல மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் நான் நேத்தியே சொல்லியிருந்தேன், இந்த ஜூனியர் விகடனுடைய இந்த ரிப்போர்ட், இந்த சர்வே எல்லாம் ஸ்டாலினுடைய டேபிளுக்கு, உதயநிதியோட டேபிளுக்கு போயிட்டு அவங்க சொல்ற நம்பர்ஸ் முடிவு பண்ணி தான் இங்க வருதோ. எப்ப பாரு இந்த விகடன் குழுமம் வந்து வெளியிடக்கூடிய எல்லா சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லும் அப்படின்னா, திமுகவுக்கு ஃபேவரா இருக்கு, திமுக இந்த டைம் வந்து அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் எல்லா முறையும் சொல்லும். ஸோ அதை தான் இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. திமுக இந்த முறை வந்து ஆட்சியை பிடிப்பாங்க, 121 சீட்டு ஜெயிப்பாங்க, அதிமுக கூட்டணி வந்து 83 சீட்டு தான் ஜெயிக்கும் அப்படின்னு இவங்க சர்வே சொல்லியிருந்தது. அது போய்
இது இவங்க இந்த பொய்யை இவங்க நிறைய முறை சொல்லியிருக்காங்க. 2016 இவங்க இதே மாதிரி தப்ப பண்ணியிருந்தாங்க. ஆனா அதிமுக ஆட்சியை பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, அது கூட ஏதோ ஓரளவுக்கு கணிக்கிறாங்க, கெஸ் பண்றாங்க, அப்படி ஏதோ ஒரு மிஸ்டேக் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஆனா ஒரே புத்தகத்துல இவங்க போட்ட இதே புத்தகத்துல ஒரு பக்கத்துல இத மாதிரி செய்தியும் இன்னொரு பக்கத்துல இத மாதிரி செய்தியும் போடுறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு நேர்மையா அந்த ஊடகம் நடக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டு இவங்க சொல்லக்கூடியதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமே இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்கலாம். இந்த புத்தகம் மட்டும் கிடையாது, எந்த புத்தகமா இருந்தாலும் இத மாதிரி செய்திகள் இருக்கும். அவங்க போடக்கூடிய இன்புட்ஸ் வந்து கொடுக்கப்பட்ட இன்புட்ஸை வச்சு போடக்கூடியதா இருக்கும். பார்த்து யோசிச்சு யார் என்ன சொன்னாலும் நம்ம அறிவுக்கு அதை உட்படுத்தி அந்த முடிவை எடுங்க. ஆனா உண்மையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நிறைய இடங்கள்ல நிறைய சர்வேஸ் வந்து அதிமுகவுக்கு ஃபேவரா வந்திருக்கு, அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இன்னொரு தரப்புல இருந்து என்ன ஒரு டாக் வெளியாகுது, நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னா, புதுசா வந்து சொல்றவங்க கிடையாது, இப்பதான் முதல் தேர்தல் பாக்குறாங்க, ரெண்டாவது தேர்தல் அவங்க இப்பதான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்றவங்களை பத்தி நான் இங்க பாக்கல. நான் 90லேருந்து பத்திரிகையாளரா இருக்கேன், 2000லேருந்து பத்திரிகையாளரா இருக்கேன், இதோட 5 தேர்தல், 5 நாடாளுமன்ற தேர்தல், 5 சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து கணிக்க முடியாத மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜயோட என்ட்ரி வந்து ஓட்டை வந்து எங்க இருந்து எவ்வளவு ஓட்டை எடுக்க போறாரு, அதிமுக கிட்ட இருந்து ஓட்டை எடுக்க போறாரு, திமுக கிட்ட இருந்து ஓட்டை எடுக்க போறாரு, ஆனா எங்க இருந்து அந்த ஓட்டை எடுக்க போறாரு, விஜயோடைய அந்த ஓட் ஷேர் வந்து அவருடைய கட்சிக்கு எவ்வளவு வந்து நிக்க போகுது அப்படின்னு தெரியாததுனால இந்த தேர்தல் வந்து ரொம்ப கணிக்க முடியாததா இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. களத்துல பேசுறப்போ அப்படிதான் சொல்றாங்க. பட் இருந்தும் இந்த சர்வே எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, கணிக்க முடியாது அப்படின்னா கணிக்க முடியாதுன்னு விட்டுற மாட்டாங்கல்ல, நாங்க அதுக்கு போட்டி போடுறோம் அப்படின்னு இறங்கி வேலை செய்வாங்கல்ல. சோ அத மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க அவங்க வெளியிடக்கூடிய இந்த சர்வேஸ் வந்து அதிமுக தான் இந்த திரும்ப வந்து அதாவது 2026 ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இந்த ஜூனியர் விகடன்ல போட்டிருந்த இந்த தகவலை வந்து என்னால உங்கள்கிட்ட சொல்லாம இருக்க முடியல, அவ்வளவு முரணா இருந்துச்சு, அவ்வளவு கோபமா இருந்துச்சு.